வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஆக்சுவலி நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை எல்லார்ட்டையுமே சொல்கிறது என்னென்னா, நீங்கள் 10ஆம் கிளாஸுக்கு அப்புறம் தயவுசெய்து இங்கிலீஷ் மீடியம் படிங்க. ஆனால் என்கிட்ட மெசேஜ் பண்ணுறவங்கலாம் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் முடிச்சுட்டு தான் மெசேஜ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் ஒன்றுமே தெரியல. உண்மையை சொல்லப்போனால் எங்கள் வீட்டு எதிர்த்த வீட்டு பொண்ணுக்கு வயசு 4.5 வயது, 4.5 5 வயசு ஆகுது. அந்த 4.5 5 வயசு பொண்ணு பேசுகிற இங்கிலீஷ் கூட 12ஆம் கிளாஸ் முடிச்ச தமிழ் மீடியம் பசங்க பேசுறதில்ல. அண்டு பேசுறது மட்டுமே விஷயம் கிடையாது. ஸ்டேட் போர்டில் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க கூட 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு பேச மாட்டாங்க இங்கிலீஷ். நானே கூட அந்த காலத்தில் இங்கிலீஷ் ஒழுங்காக பேசியிருந்திருக்க மாட்டேன். ஆனால் எழுதும்போது கரெக்டாக எழுதிடுவேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்காது, கிராமர் மிஸ்டேக் இருக்காது. ஆனால் இவங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, கிராமர் மிஸ்டேக்கும் வருது. அப்போ என்ன தான் பண்ணுறது? ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு போகணும்னு சொன்னால் எல்லாரும் ஏமாத்துறாங்க. இவங்க டேலி கிளாஸ்ன்னு சொல்லி போய் திருப்பி ஏமாந்துருக்காங்க இந்த தமிழ் மீடியம் பசங்க. அதாவது நான் யோசிக்கிறது என்னன்னா, இவ்வளோ செலவு பண்ணிருக்கீங்களே, இதை வந்து நீங்கள் 10ஆம் கிளாஸுக்கு அப்புறமோ இல்லைனா 7ஆம் கிளாஸுக்கு அப்புறமோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் சேர்த்துருந்தா இதில் பாதி செலவு கூட ஆயிருக்காதே, ஏன் இவ்வளோ செலவு தண்டம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்ககிட்ட பதில் கிடையாது. எல்லாரும் ஏமாத்துறாங்க சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது என்னால் உட்காந்து இங்கிலீஷ் எடுக்க முடியாது. என் பொண்டாட்டியை உட்கார வைக்க சொன்னா அவ சொன்னா நான் குழந்தைய பார்ப்பேனா, உன் பசங்களை பார்ப்பனான்னு கேட்பா. ஸோ அப்போ நான் யோசிச்சுட்டே இருக்கிறது என்னன்னா, எப்படி இவங்க நான் ரெடி பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது என்னோட ஒய்ஃப் சைடில் எல்லாருமே பயங்கரமாக படித்தவங்க. என் மாமனார்லாம் பெரிய படிப்பு படித்தவர், என் மாமியாரும் நல்ல பெரிய படிப்பு படித்தவங்க. நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுவாங்க, நுனி நாக்கில் ஹிந்தி பேசுவாங்க. ஸோ அப்போ நான் அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணது என்னன்னா, ஆண்டி நீங்கள் இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் வந்து இங்கிலீஷ் ட்ரெயின் பண்ணுறீங்களா? டைம் எடுத்துக்கங்க, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. நாளைக்கே அவங்க இங்கிலீஷில் பேசணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு நல்லா எழுதவும், நல்லா படிக்கவும், நல்லா பேசவும் ஓரளவுக்கு தெரியணும். நீங்கள் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுங்கள் ஆண்டி அப்படின்னு நான் கேட்கும்போது, பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு அமௌண்ட் பேசிக்காக ஒரு நாமினலாக ஒரு ஃபீஸ் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாரத்துக்கு ஒரு 3 to 4 டேஸ் கிளாஸ் இருக்கும். அதுக்கு மேலேயே கூட கிளாஸ் இருக்கும். ஜூமில் லைவ் கிளாஸ் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இதை நம்ம ரெக்கார்டும் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதையும் யோசிச்சு வச்சுருக்கோம். ஒருவேளை இந்த கிளாஸஸ் மிஸ் பண்ணுறாங்க, பிற்காலத்தில் வேறு ஏதாவது ஒரு டைமில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் நம்ம கொடுப்போம். ப்ளஸ் அவங்களுக்கு லைவ் ஜூம்லையும் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ எங்களோட எய்ம் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ்ன்றது ஒரு லாங்குவேஜ், இட்ஸ் நாட் அ நாலேஜ். பட் அது வந்து நம்ம நாலேஜ் மாதிரி பார்க்கப்படுது இந்த சொசைட்டியால். நீங்கள் வந்து உங்களை காட்டிக்கிறது வந்து இப்போ ஆள் பாதி ஆடை பாதின்ற மாதிரி உங்களோட பேச்சும் அதே மாதிரி தான். ஆள் பாதி பேச்சு பாதி. இப்போ நான் பேசுறது வந்து ரொம்ப மொக்கையாக இருந்ததுன்னா யார் இந்த யூடியூப் சேனலை பார்ப்பா? அப்போ நான் எப்படி பேசணும்? அதை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசணும். அதே மாதிரி நீங்கள் நாளைக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்றதுனால ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே வருவீங்க. அப்போ அந்த தாழ்வு மனப்பான்மையை உங்களால் எப்படி வளர்க்குறது அப்படின்றது தான் இந்த பாயிண்ட். அண்ட் ரெண்டாவது, மார்க் வாங்குறதுக்கு இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம். இப்போ நார்த் இந்தியன்ஸு ஹிந்தியில் எழுதி மார்க் வாங்கிட முடியும். ஏன்னா அவங்களால சிஏவே ஃபுல்லாக ஹிந்தியில் எழுத முடியும். நம்மளால எழுத முடியுமா? முடியாது. அப்போ நம்ம அந்த அந்நிய படிப்பான இங்கிலீஷை கற்றுக்கிட்டு தான் ஆகணும். நமக்கு என்னதான் அறிவு இருந்தாலும் இங்கிலீஷ் எழுத தெரியலனா நம்மளால பாஸ் பண்ண முடியவே முடியாது. அதனால நான் எல்லார்ட்டையும் சொல்றது என்னன்னா, போய் பிகாம் இங்கிலீஷ் மீடியத்தில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் அங்கேயும் ஏமாத்துறாங்க. அங்கேயும் இங்கிலீஷ் சொல்லி தரதில்ல. ஸோ தீர்வு நான் கொடுக்குறேன், நாங்கள் கொடுக்குறோம், எங்களோட டீம் கொடுக்கும். ஸோ நான் வந்துட்டு என்னோட ஒய்ஃப் சைடில் 2 3 பேர்கிட்ட பேசியிருக்கேன். இவங்க எல்லாருமே மெத்த படித்தவங்க. அண்ட் இறங்கி சொல்லி தருவாங்க. இறங்கி சொல்லி தருவாங்க. ஆல்ரெடி ஒருத்தர் வந்துட்டு என்னோட ஒய்ஃபோட அத்திம்பேர், அவரோட அத்தையோட ஹஸ்பண்டு. அவர் வந்து ஆல்ரெடி வந்துட்டு ரூரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டுருக்காரு. ஸோ அவரும் இப்போ சொல்லி தருவார். என்னோட மாமியார் அவங்களும் ஆல்ரெடி வந்துட்டு அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்த ஸ்லம் பசங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் வயசாகிடுச்சுன்றதுனால அதெல்லாம் எடுக்க முடியல அவங்களால. இப்போ அவங்களையும் நான் இங்கே ஆன்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு தே வில் ஸ்டார்ட் டேக்கிங் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ். இப்போது இதுக்கு வந்துட்டு என்ன செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதத்துக்கு 2500 செலவாகும். ஆக்சுவலி இது வந்துட்டு நாங்கள் ஃபீஸ் சார்ஜ் பண்ணணும், காசை பிடுங்கணுன்றதுக்காக பண்ணல. இதுலலாம் கமிட்மெண்ட் இருக்காது. ஏன்னா நான் இப்போ வெளியில் கேட்கும்போதெல்லாம் வந்துட்டு இதோட மேலே தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் கமிட்மெண்ட்டும் இல்லை, 1-to-1 அட்டென்ஷனும் இல்லை. ஸோ மாதம் 2500 என்னை பொறுத்த வரைக்கும் நாமினலான ஃபீஸு. ஏன்னா அவங்க பர்சனல் டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அவங்க கூட. ஸோ ஒரு ஹவருக்குன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 100 கூட வராது, அதோட கம்மியாக தான் வரும். எப்படி அவங்க வந்து வாரத்துக்கு 3லேருந்து 4 கிளாஸ் ஷெட்யூல் பண்ணிவிடுவாங்க. தே வில் டேக் கேர் ஆஃப் யூ. ஸோ அதனால் நீங்களும் அந்த ஃபீஸை கொடுத்து தான் கமிட்மெண்ட்டாக இருப்பீங்க. அவங்களுக்கும் வந்து ஒரு கமிட்மெண்ட் வரணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கிளாஸ் வந்து ஜூமில் இருக்கும். அதனால் நீங்கள் தயவுசெய்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. வீடியோ ஆன் பண்ணணும் கிளாஸில். ஏன்னா அவங்க உங்கள்கிட்ட ஜூமில் பேசும்போது நீங்கள் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவங்க செவுத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி பேச முடியாது. ஸோ நீங்களும் ஆன் பண்ணி அவங்களும் ஆன் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும்.
வாட்ஸ்அப் காலில் இருக்காது, ஜூம் லைவில் இருக்க மாதிரி இருக்கும். ஜூம் நாங்கள் ஷெடியூல் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம் அது மாதிரி. ஸோ இது யார் வேணால் அட்டன் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 10ஆம் கிளாஸ் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு 11ஆம் கிளாஸ் இங்கிலீஷில் வரவங்களும் அட்டன் பண்ணலாம். 11ஆம் கிளாஸ் படிக்கிறவங்களும் அட்டன் பண்ணலாம். 12ஆம் கிளாஸ் படிக்கிறவங்களும் அட்டன் பண்ணலாம். பிகாம் படிக்கிற பசங்களும் அட்டன் பண்ணலாம். எனக்கு என்னென்னா ஒரு ஏஜ் 17 to 21 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற பசங்க ஆர் 14 to 21 அந்த ரேஞ்சில் இருக்கிற பசங்க இதை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணுறோம். கிளாஸஸ் வந்து மோஸ்ட்லி போஸ்ட் லஞ்ச் இருக்கும். போஸ்ட் லஞ்சு பிஃபோர் டின்னர். ஏன்னா அவங்க அந்த டைமில் தான் அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. அந்த 1 to 7 அப்படின்ற டைமுக்குள்ள தான் அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே நம்ம ஷெடியூல் பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னோட பாயிண்ட்டு. அண்ட் ரொம்ப ஃபிக்ஸடாக இருக்காது. உங்கள் கூட பேசி அவங்க ஷெடியூல் பண்ணிப்பாங்க. இந்த டைமில் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி பேசி ஷெடியூல் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் விஷயம். பிடிச்சிருந்தது, உங்களுக்கு இது விருப்பமாக இருந்ததுன்னா இந்த ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.